அவங்களுக்கு வந்து ஆடிஷன் ஆஃப்டர் ஆடிஷன் வந்து சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு மூவியில் வந்து கேஸ்ட் பண்ணுறாங்க. உடனே வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது ஜூடித் பார்சிக்கு. ஷூட்டிங் வந்து பஹாமாஸில் நடக்குது. ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. இது வந்து ஒரு வெக்கேஷனாக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஜூடித் பார்சிக்கு, எக்ஸப்ட் ஒருத்தர் தவிர. இந்த கிரைமில் ஒரு பெரிய ஃபோர் ஷேடோவிங் இருக்கும். ஃபோர் ஷேடோவிங்னா அந்த ஒரு மூவி பார்க்கும்போது அந்த மூவியில் வந்து அந்த ஆக்டர் வந்து இல்லை ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு கேரக்டர் இல்லை ஒரு சிம்பிளில் ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லுவாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து சொல்லிடுவாங்க இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சைட் மேனில் அந்த லீட் வந்து சொல்லுவார், இந்த பேங்க்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நான் நடந்து வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி வெளியே போவார். எனக்கு வந்து பசங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ரொம்ப சோகமாக இருக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் சோகமாக இருக்க மாட்டேன். பட் இந்த க்ரைம் வந்து ரொம்ப சேடான ஒரு க்ரைம். மேபி அவளுக்கும் வந்து ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றதுனால என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கலாம். யோசப் பார்சி அண்ட் மரியா பார்சி இவங்க 2 பேருமே வந்து மேரிடு. யோசப்னு தான் அந்த நேமை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஹங்கேரியா டு லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வராங்க. மரியா பார்சிக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருந்தது. ஆனால் அதை அவங்களால பண்ண முடியல. அதனால அவங்க டாட்டர் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அவங்க வந்து ரொம்ப புவர், ஒரு வெல்ஃபேரில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யோசப் பார்சி வந்து ஒரு லோக்கல் பிளம்பர், ரொம்ப புவர் ஃபேமிலி. இப்போ இவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, 5 years old. அந்த டாக்டர் பேர் வந்து ஜூடித் பார்சி. மரியாவுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணுன்றனால அவங்க வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி நல்லா பேசுறது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் வந்து டிவி ஷோஸ் அண்ட் ஃபிலிமுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நாள் வந்து ஒரு கமர்ஷியல் க்ரூ வந்து ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. டைரக்டர் வந்து ஜூடித் பார்சியை வந்து பார்க்குறாங்க. ஜூடித்தை பார்த்தோன்னா அந்த டைரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கமர்ஷியலில் வந்து கேஸ்ட் பண்ணுறாரு. உடனே வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது ஜூடித் பார்சிக்கு. ஏஜென்ட் கிடைக்கிறாங்க. டொனால்ட் டக் ஆரஞ்ச் ஜூஸ் கமர்ஷியலில் வந்து கேஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய கமர்ஷியல் கிடைக்குது. அதுக்கப்புறம் டிவி சீரீஸ் கிடைக்குது, ஃபேட்டல் விஷன். அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு லிட்டில் கேர்ள். அவங்களோட ஃபாதர் வந்து அவங்கள வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்வைலைட் ஜோன், பங்கி ப்ரூஸ்டர், க்ரோயிங் பெயின்ஸ், சியர்ஸ். ஃபியூ இயர்ஸ் ஆகுது. $1 lakh வந்து இயர்லி ஏர்ன் பண்ணுறாங்க ஜூடித் பார்சி. இப்போ இருக்க இதில் $1 lakh என்னதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். $1 lakh வந்து ருபீஸில் வந்து அப்ராக்சிமேட்லி 80 lakhs. இயர்லி 80 lakhs வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதை வச்சு ஒரு 3 bedroom ஹவுஸை வந்து வாங்குறாங்க ஒரு டீசெண்டான நெய்பர்ஹுட்டில். இது வந்து ட்ரீம் கம் ட்ரூ அவங்களுக்கு. எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஜூடித் பார்சிக்கு, எக்ஸப்ட் ஒருத்தர் தவிர. ஜூடித் பார்சியோட ஃபாதர் யோசப் ஆக்டர் இல்லை, வெறும் ஒரு பிளம்பர். அவரோட டாட்டருக்கு வந்து எல்லா அட்டென்ஷன் கிடைக்கிறது வந்து அவருக்கு வந்து ஜெல்லஸாக இருந்தது. அவர் எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி ஃபீல் பண்ணார். அவருக்கு வந்து ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து இப்போ ஒர்ஸ்ட் ஆகுது. ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஆங்கர் எல்லாம் ஒய்ஃப் அண்ட் டாட்டர் மேலே காமிப்பார். ஒரு பாயிண்ட்ல வந்து மரியாவை வந்து கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறாரு. ஜூடித் வந்து இதை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், இதை வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் அவங்க வந்து அவங்களோட கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆடிஷன் ஆஃப்டர் ஆடிஷன் வந்து சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு மூவியில் வந்து கேஸ்ட் பண்ணுறாங்க, ஜாஸ்னா ஜாஸ் இல்லை, ஜாஸோட இன்னொரு சீக்வல் கால்ட் ஜாஸ் த ரிவெஞ்ச். ஷூட்டிங் வந்து பஹாமாஸில் நடக்குது. ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. இது வந்து ஒரு வெக்கேஷனாக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மரியா அண்ட் ஜூடித் வந்து போகிறாங்க. அதை நினச்சி அவர் வந்து இன்செக்யூராக இருந்தார். மரியாவும் ஜூடித்தும் கிளம்பி போனோம். அந்த நாளுக்கு முன்னாடி நாள் வந்து நைட்டு வந்து யோசப் வந்து ஒரு நைஃப் எடுக்கிறாரு. நைஃப் எடுத்து ஜூடித்தை வந்து கார்னர் பண்ணுறாரு. கார்னர் பண்ணி அவர் சொல்கிறாரு, நீ திருப்பி என்கிட்ட வரலனா நான் உன்னை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே வந்து மரியா அண்ட் ஜூடித் வந்து ஜாஸை வந்து ஃபிலிம் பண்ணுறதுக்கு கிளம்பி போகிறாங்க. ஈவென்ச்சுவலி ஜூடித்தோட மென்டல் ஹெல்த் வந்து டிக்ளைன் ஆகுது. அவங்களோட ஐப்ரோஸை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
கேட்டோட விஸ்கரை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரோல்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. வாய்ஸ் ஆக்டரா சில மூவிஸில் வந்து அவங்க வந்து கேஸ்ட் ஆகுறாங்க. ஆல் டாக்ஸ் கோ டு ஹெவன் அவங்களோட ஃபேவரட் ரோல் வந்து டக்கி இன் லேண்ட் பிஃபோர் டைம். அவங்க சொல்கிற டைலாக் வந்து ரொம்ப ஐகானிக் ஆகுது. அந்த டைலாக் வந்து எப் எப் எப். அவங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. யோசப் வந்து ஸ்டில் அப்யூசிவாக இருக்கார். ஒரு நாள் வந்து ஆடிஷனில் இருக்காங்க. இந்த ஆடிஷனில் இருக்கும்போது திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. யாராலையும் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ண முடியல. மரியாக்கு இது எல்லாமே தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மரியா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க, ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. ஈவென்ச்சுவலி அவங்களோட பிளான் என்னென்னா டோட்டலாக யோசஃபை வந்து விட்டுட்டு வந்துடணும், பர்மனெண்ட்டாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 ஜூலை 1988 ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் வந்து ஜூடித் வந்து வரல. இதுலேருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியல. எல்லாமே வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் மட்டும்தான். இன்னும் நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மட்டும்தான். அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது யோசப் வந்து ஒரு கன் எடுத்துகிட்டு மரியாவை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வாக் பண்ணி போயிட்டு ஜூடித் வந்து அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஜூடித்தை வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு யோசப். அதுக்கப்புறம் ஒரு கேசோலின் எடுத்து ஊற்றிட்டு கேசோலின் வச்சு அந்த இடத்த வந்து கொளுத்திடுறாரு. அதுக்கப்புறம் கராஜுக்கு போயிட்டு அவரையும் வந்து கன்னை வச்சு அவரே வந்து ஷூட் பண்ணிக்கிறாரு. இது நடக்கும்போது ஜூடித் பார்சிக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து அன்மார்க்டு கிரேவில் தான் அவங்கள வந்து பரி பண்ணுறாங்க. ப்ராப்பர் பரியல் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா 16 இயர்ஸ் ஆகுது. அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஜூடித் பார்சிக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பரியல் கிரவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மணி ரைஸ் பண்ணிட்டு ஒரு ஹெட்ஸ்டோன் கொடுக்குறாங்க. அந்த ஹெட்ஸ்டோனில் அவங்களோட ஐகானிக் டைலாக் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, எப் எப் எப்.